மொழியை காக்க கொள்கை பேணி பாதுகாப்போம். நாட்டின் இறையாண்மை, சாதி மதம் பிறந்த இடம் ஆகியவற்றின் மூலம் அரசியலாக ஈர்க்கப்பட்ட தோழர்களாக இருக்கோம். அனைவரும் இருக்காங்க. அதை நம்ம ஒவ்வொருத்தருக்கிட்டே போயிட்டு கட்சியுடைய கொள்கையை எடுத்து சொல்லி இந்த 26 தேர்தலுக்குள்ள நம்ம ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை பண்ணிக்க இருக்கிறோம். அதோடைய முன்னோட்ட கலந்தாய்வாக இந்த கலந்தாய்வு அமையுது. இந்த கலந்தாய்வு மூலம் நாம் செய்ய வேண்டிய அடுத்தடுத்த பணிகள் என்னென்ன, ஒரு அரசியல் கட்சியில் பயணிக்கணும் அப்படின்னா ஒரு மாற்றத்தை நோக்கி நமக்கு அப்படி ஒரு அரசியல் சித்தாந்த ரீதியாக நம்ம பயணிக்க வேண்டிய தேவை இருக்குது. ஒவ்வொருவரும் அந்த தேவையை வந்து நம்ம புரிஞ்சு அதுக்கேற்ற நம்ம செயல்பட வேண்டியது முக்கியமான ஒன்றாக. அந்த அடிப்படையில் பார்த்தீங்கன்னா இப்போ தளபதி அவர்கள் தமிழக வெற்றி கழகம் அப்படின்னு ஒரு கட்சியை தொடங்கின உடனே தமிழ்நாட்டில் உள்ள அனைத்து கட்சிகளையுமே வந்து எதிர்க்கிறாங்க. பல கட்சிகள் இந்த அரசியல் வருகையில் அனைத்து தரப்பும் வந்து எதிர்க்கிறாங்க. ஆளாளுக்கு ஒரு கருத்துக்களை பேசிட்டு, ஆளாளுக்கு ஒரு சித்தாந்தத்தை பேசிட்டு, தளபதி விஜய் அவர்கள் தன்னுடைய வருமானத்தை விட்டு 2,000 கோடி ரூபாய் வருமானத்தை விட்டு ஆண்டுகளுக்கு அந்த வருமானத்தை விட்டு மக்களுடைய நலனுக்காக மக்களுக்கு சேவை செய்வதில் ஒரு எந்த ஒரு பணம் சம்பாதிக்கிறதுக்கு அரசியலில் போவாங்க. ஆனால் தளபதி அவர்கள் சம்பாதிச்ச பணத்தை விட்டு அரசியல் வந்திருக்காரு. கறந்த பால் போல தூய்மையாக இந்த களத்துக்கு வந்திருக்கிறார். ஆனால் அவரை வந்துட்டு போடுறாம கொண்டாடாம சில அரசியல் கட்சி உழைப்புக்காக அவர்களுடைய என்ன சொல்றது அவர்களுடைய தேவைக்காக இவரை விமர்சிச்சுட்டு இருக்கிறாங்க. அதை நம்ம கூட நம்ம பார்க்க முடியுது. எல்லாமே முட்டுகள் இதை வந்துட்டு உழைப்புவாத அரசியல்வாதிகள் மட்டும்தான் இதை எதிர்க்கிறாங்க. அவருடைய வரியை வந்துட்டு ஏற்றுக்க முடியாமல் இருக்காங்க. அதே நேரத்தில் மக்கள் அன்றாட காட்சிகள், ஏழை எளிய மக்கள், தெருவோர கடையில் பூக்கட்டி விற்கிறவங்க, ஒரு இட்லி கடை வச்சுட்டு ஆயாமல இருந்து 60 வயசான புதியவர்கள் இருந்து எல்லாருமே தளபதிய வரியை ஏற்று நிற்கிறாங்க. ஒரு கட்டமைப்பு, அந்த கட்டமைப்பு உடைஞ்சு ஆக சிறந்த அரசியல் புரட்சியாளர்கள் நாம் இருந்ததை இந்த சமுதாயத்துக்கு, இந்த மக்களுக்கும், நம்ம சார்ந்து இருக்கிற பகுதி மக்களுக்கும் நம்ம நிரூபிக்கணும். அந்த நிரூபிச்சது மூலியமாக தான் நாம் இந்த களத்தில் வெற்றி பெற முடியும். நம்ம வந்துட்டு 2026 தலைவர் விஜய் அவர்கள் வந்துட்டு களத்துக்கு வராங்க. அவருடைய புகழ்னால மட்டும், அவருடைய சித்தாந்த கோட்பாடுனால மட்டும், அவருடைய தனிப்பட்ட வளர்ச்சினால மட்டும் அந்த 26 நம்ம வெற்றி பெறுவோம். அதில் மாற்று கருத்து இல்லை. இருந்தாலும் அந்த வெற்றியானது அப்படி இருக்கக்கூடாது. நாம ஒவ்வொரு தோழர்களும், நம்ம கட்சியோடைய ஒவ்வொரு தொண்டர்களும் நாம நம்மளுடைய அளப்பரிய சீரிய செயல்பாடு என்ன, அது அந்த சீரிய செயல்பாடால தான் தளபதி அவர்களை வெற்றி பெற்றாங்க அப்படின்ற அளவுக்கு பேசக்கூடிய அளவில் நம்மளுடைய எழுத்துக்களும், நம்மளுடைய செயல்பாடுகளும், நம்மளுடைய கொள்கைகளும், நம்மளுடைய ஆராய்ச்சியிலிருந்து அனைத்து வகையான செயல்பாடுகளும் அமையணுன்றதை உங்ககிட்ட நான் தெளிவாக சொல்லிக்கிறேன். இங்கே வந்துட்டு ஒரு கட்டமைப்பு இருக்கு. இங்கே இந்த சிஸ்டத்தை தகர்க்கிறதுக்கு வராது. நமக்கு கிடைச்சிருக்கிற தளபதி விஜய் வந்துட்டு பேர் ஆயுதம். அந்த ஆயுதத்தை நம்ம கையில் எடுத்து இன்னைக்கு அரசியல் புரட்சி செய்ய வந்திருக்கோம். ஒரு சிஸ்டம், அந்த கட்டமைப்பு, உள் கட்டமைப்புன்னு சொல்லி இன்ஃப்ராஸ்ட்ரக்சர். இந்த ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்குன்னா, தமிழ்நாடை பொறுத்த வரைக்கும் ஒரு கிளை, ஒரு கிராமம் எடுத்துங்க, ஒரு வார்டு கவுன்சிலர் எடுத்துங்க, ஒரு தலைவர் எடுத்துங்க, ஒரு மேயர் எடுத்துங்க, ஒரு சேர்மன் எடுத்துங்க, ஒரு சட்டமன்ற உறுப்பினர் எடுத்து, ஒரு நாடாளுமன்ற உறுப்பினர், ஏன் முதல்வரை கூட எடுத்துங்க. ஒரு செக்டார், ஒரு கிராமத்துமா இங்கே ஒரு குப்பை இருந்தாலும் இங்கே ஒரு சுப்பா இருப்பான். அதே போல் ஒரு கவுன்சிலர் சீட்டுக்கு இங்கே ஒரு குப்பை இருந்தால் இங்கே ஒரு சுப்பா இருப்பான். அதே போல் இன்னொன்று எம்எல்ஏ சீட்டு இங்கே ஒரு குப்பை இருந்தால் இங்கே ஒரு சுப்பை இருக்கும். அதே போல் கவுன்சிலர் எம்பி சீட்டு இங்கே ஒரு குப்பை இருந்தால் இங்கே ஒரு சுப்பை இருக்கும். இந்த செக்டார் தான் முதலமைச்சருக்கு. இங்கே எடப்பாடி இருந்தாருன்னா இங்கே ஸ்டாலின் இருப்பார். இந்த செக்டார் தான் இருக்கு. இந்த இடத்து தான் தமிழக வெற்றி கழகத்துடைய பிள்ளைங்க நாம என்ன பண்ண போறோம். சுப்பனம் இருக்கிற இடத்த ஒரு தினேஷ், ஒரு விக்னேஷ், ஒரு நவீன், ஒரு அஜித், அந்த மாதிரி இந்த செக்டரை நம்ம தகர்க்கிறோம். நீங்க கிடையாது. இந்த அரசியல் வந்துட்டு ரொம்ப அழுக்கு படிஞ்ச அரசியலாக மாறி போயிடுச்சு. எல்லாம் நம்மளை ஏமாற்றி கொள்ளடிச்சு கொடுத்துட்டு ஜனநாயக நாட்டில் இன்னமும் மன்னராட்சி தான் நடக்குது. இன்னமும் மன்னராட்சி தான். பிறப்பின் அடிப்பிலே ஒருத்தன் உயர்ந்தவன் தாழ்ந்தவன் என்ற வேறுபாடு பார்க்கறது வந்துட்டு சாதிய கொடுமை அப்படின்னு பேசுறேன். இதே மதிப்புக்குரியவர்கள்னா பிறப்பின் அடிப்பிலே இவன் தான் அடுத்த முதல்வர், இவன் தான் அடுத்த துணை முதல்வர், அது மட்டும் சாதியை பார்க்கறது இல்லையா, அது மட்டும் பிறப்பின் அடிப்படையில் ஊக்குவிக்கிறது கிடையாதா? அப்போ இந்த கோட்பாடுகளெல்லாம் நம்ம தகர்க்கிறோம். இந்த சித்தாந்தத்தை தகர்க்கிறோம். இங்க இந்த அதிகாரத்தில் யாரெல்லாம் போக போறோம்? இந்த அதிகாரத்தில் நலிவடைஞ்சவன், ஏழ்மையானவன், ஆனால் கற்றறிஞ்சவன், தூய்மையானவன், தெளிவானவன், சிந்தனையாளர், இந்த புரட்சி படம் இந்த உள்ள வரும்போது இந்த சிஸ்டத்தை கோட்பாடை வச்சுட்டு இருக்காங்க ஒரு சில கட்சிகள். அந்த கட்சிகளுக்கு வந்துட்டு அவங்களுடைய ஆதிக்கம் தடைப்படும். உங்களால் முன்னப்பெல்லாம் நகர்த்த முடியாது. நீங்க இருந்த இடத்த உண்மையான தூய்மையான தளபதியோட ரசிகர் இருக்கும், கோட்பாடுகள் இருக்கும்.
சித்தாந்தங்கள் வந்ததோ அங்கெல்லாம் யார் கொலைப்பணி செஞ்சு வச்சிருக்கிறான்? இந்த ரசிகர் இவங்க கொச்சப்படுத்துறாங்க பேரு அரசியல் லாபத்துக்காக அல்ப பிழைப்புக்காக எங்கன்னா வரத கொடுத்து வாரிசு தொடங்கி துண்ணுட்டு மக்கள் நடுத்தருவில் இன்னமும் வஞ்சிக்கிறாங்க பேரு. இந்த அரசியலை படிச்சு கூறையை இந்த ரசிகர்கள் ஒன்று கூடிய ஆக சிறந்த அரசியலை இங்க முன்வைக்குது அவங்களால பொறுத்துக்க முடியல, சகிச்சுக்க முடியல. அப்ப என்ன பண்ணா ரசிகர்கள் அரசியல் தெரியாது, உலக அரசியலை கத்துக்கிட்டு வர பிள்ளைகளை நம்ம இந்த படத்துல செயல்படணும். இவங்க வார இதுக்கப்புறம் கட்சியை தொடங்கணும்னா இருக்கட்டும், தொடங்க போறவங்களா இருக்கட்டும், அத்தனை பேருக்கு அரசியல் காலத்துல நாம தான் கத்து தர போறோம். உள்ளூர் அரசியல் உலக அரசியலோட அட்டறிஞ்ச பிள்ளைகளை நம்ம இந்த களத்துல நின்று 26 நிச்சயம் நம்ம உறுதியா வெற்றியை தேடி தரும் தலைமை. மாற்று கருத்துமே கிடையாது. எகிரி அடிப்பாரு. நீ வேணா பாருங்க, யாரு கூட்டணி வந்தாலும் வரட்டும், யாரு கூட்டணி வரனாலும் போகட்டும், 26 நீங்க எழுதி வச்சுங்க. இந்த இடத்துல கணிச்சு சொல்றேன், மக்களுடைய வாக்கு கட்டுப்படுத்த முடியாது, பேரெச்சா விழுந்துடும். 5000 வாக்கு ஒரு கிராமத்துல இருக்குதுனாக்கா 4000 வாக்கு தமிழக வெற்றி கழகத்துக்கு தான். இவங்க நம்மள அப்படியே அழுத்து மட்டத்திலே வச்சுட்டு நம்மளுடைய வாக்குகளை இருக்கு அறுவடை செஞ்சுட்டு இருக்கணும். மக்களுக்கு என்ன இருக்கு? எதுவுமே கிடையாது. இன்னும் அடிமைப்பட்ட ஒரு இனமா தான் இருக்குது. விஜய் வந்து நான் பணம் போட்டு பேரே சம்பாதிச்சு சொத்து சேர்க்கறதுக்கு வராரு. அவர் சேர்க்காத சொத்தா? தலைவர் விஜய் சேர்க்காத சொத்தா? இருந்த சொத்தை விட்டுட்டு தன்னுடைய உழைப்புல அவர் வளர்ந்தாரு, முன்னேறினாரு. இன்னைக்கு முன்னேறி அதிலே இருந்திருக்கலாம். இன்னைக்கு விவாதத்துல உட்காந்துக்கிட்டு ஒருத்தர் கண்டமேனிக்கு அவர் பேசிட்டு இருக்கான். கூத்தாடி அது இது அப்படி இப்படி அப்படி இந்த பேச்செல்லாம் அவர் வாங்கிட்டு ஒரு தலையில இதெல்லாம் ஏற்றிருக்கா. மற்ற நடிகர் போல சுயநலமா எனக்கு எதுக்கு இது இன்னொரு 4 படம் கூடுதலாக நடிச்சுட்டு சம்பாதிச்சுட்டு வாழ்க்கை இன்பமா வாழ்ந்துட்டு போயிடலாம்ல. அதை கடந்துட்டு அரசியல் வர்றாருன்னா எதுக்கு? இந்த சிஸ்டம் சரியில்லை, இது எதுவுமே சரியில்லை. இங்க எல்லாமே ஏமாற்றுக்காரன். எல்லாருமே நம்மளை வச்சு எப்படி புடைக்கணும்னு நினைக்கிறான். எல்லாமே ஊறி போயிருக்கு. இது ஆட்டம் காணுது. இது ஆட்டம் காணும் போது ஒரு சில அரசியல்வாதிகள் 4-5 பொறிக்க அள்ளி திங்கிற சாப்பாடு 4-5 பொறிக்கி சாப்பிட்றாங்க. அந்த மாதிரி அரசியல்வாதிகள் தான் இன்னைக்கு மீடியாவுக்கு என்ன தெரியும், மற்ற இடத்துலையும் தெரியும், தளபதியை குறைய சொல்லிட்டு பதிவு போட்டுக்கிட்டு கறந்தா பால் தூய்மையா வரோம். எங்களை குறை சொல்றதுக்கு என்ன இருக்குது? உங்க கையில என்ன இருக்குது? ரசிக்கிறதுனா தப்பா? அதுதான் மனித இயற்கை மாண்பே. அதுதான் ஒருத்தர் திறமை. நீ என்னோட திறமையா நீ நடனம் ஆடுறியா, பாடுறியா, ஆடுறியா, ஓடுறியா, விளையாடுறியா, அப்படி எதுக்கு கிரிக்கெட் வீரர்கள் இல்லை கிரிக்கெட் விளையாடுறது நல்லா போய் கை தட்டி ரசிக்கிறேன், அப்புறம் எதுக்கு மற்ற இதெல்லாம் ரசிக்கிறேன், உற்சாகப்படுத்துகிறேன், பாடுனா சிறப்பாக பாடுறேன், அதெல்லாம் எதுக்கு சொல்கிறேன்? நாங்கள் ரசிப்பாக ஈர்க்கப்பட்டோம். ஆனால் புரட்சிகர அரசியலால் சேவை செய்ய போகிறோம், அவ்வளோதான். எங்களுக்கு நான் சொல்கிறேன், இந்த ரசிகர் நம்ம இத்தனை நாள் பேரிட இருக்கிற காலத்தில் மக்களுக்கு உதவி பண்ணால் அன்றைக்கி எங்கே போச்சு இந்த தத்துவ நீதி நேர்மையெல்லாம்? அப்போ இது எல்லாமே இவர்களுடைய சொகுசு வாழ்க்கைக்காக நம்மளை வந்துட்டு அப்படியே அரசியலில் தலையிடாத அளவுக்கு நம்மளை வச்சுக்கலாம். அரசியல நம்ம வந்துடக்கூடாதுன்னு நினைப்பான். அரசியல்ல அதை மீறி ஒரு கால் நம்ம எடுத்து வச்சுட்டோம்னாக்கா பதறுவாங்க, எதிர்ப்பாங்க அரசியல் ரீதியா. அப்போ என்ன பண்ணா அந்த அந்த லாபங்கள் எல்லாமே அவங்களுக்கு கொடுத்து வாழ்ந்து அடையணுன்ற ஒரு நோக்கில் இருக்காங்க. இந்த ஒரு இதுவும் இல்லாமல் இந்த அரசியல தூய்மையான அரசியலை நம்ம எடுத்துட்டு வரோம். அதனால துணிஞ்சு களமாடுங்க, தைரியமா களமாடுங்க, அச்சப்படாதுங்க. அச்சம் இருக்குன்னா லட்சத்தை விட்டு, லட்சம் வேணும்னாக்கா நீ அச்சத்தை விடு. இந்த கோட்பாட்டில் நம்ம எல்லாருமே களமாட வேண்டிய தேவை இருக்கு. அதனால யாரை பத்தி அதை பத்தி கவலைப்படாதீங்க. என்னுடைய அரசியல் தமிழக வெற்றி கழகத்தில் நான் இணைந்திருக்கிறேன். என்னுடைய அரசியல், என்னுடைய தலைவர் தளபதி. நீ வாய்ப்பு சொல்லலாம், ஸ்டாலினே தலைவர் சொல்லிட்டு திருச்சிட்டு இருக்கிறாங்க, இல்லைன்னா எடப்பாடியும் தலைவர்னு சொல்லிட்டு திருச்சிட்டு இருக்காங்க. அந்த மாதிரி மக்களை ஏமாற்றி கொடுத்து வாழ்ந்தவங்களே தலைவர்னு சொல்லி பெருமையா தெரிஞ்சுட்டு இருக்கிற காலத்துல புரட்சி மிக்க எழுச்சி மிக்க அரசியல் வருகிற மிகப்பெரிய ஆளுமையா நிற்கிறார் தமிழ்நாட்டு அரசியல் காலத்துல. இன்னைக்கு சொல்றேன், தமிழ்நாட்டு அரசியல் காலத்தில் தமிழக வெற்றி கழகத்தை தவிர்த்து எந்த ஒரு அரசியலுமே கிடையாது. வேற ஒரு கட்சியோட கூட்டணி வைக்கணும்னா கூட இருங்க தளபதி என்ன முடிவு எடுக்கிறாருன்னு பார்ப்போம். தனித்தே ஒரு கட்சி முடிவு போட்டி போட்டுனா கூட இருங்க தளபதி என்ன முடிவு எடுக்கிறாருன்னு பார்ப்போம். நம்ம இவங்களோட கூட்டணி சேர்ந்துக்கலாம், இருங்க பொருங்க தளபதி என்ன முடிவு. அப்போ தமிழ்நாட்டு அரசியல்ல தளபதியுடைய முடிவுக்காக தான் மற்ற அனைத்து கட்சியுமே இயங்குது. தளபதியுடைய அவருடைய நடவடிக்கை பொறுத்தா மற்ற அனைத்துமே இயங்குது. தமிழ்நாட்டு அரசியல் மையமே நாம தான், தமிழக வெற்றி கழகம் தான் மையமே. இதை சகிச்ச முடியாம பொறுத்துக்க முடியாம பல ஆண்டுகளா புரட்சி அது இதுன்னு பேசிட்டு வந்தாங்க. தலைவர் விஜய் அவர்கள் வந்துட்டு களத்துல வந்தா 25 நாள் ஆக சிறந்த புரட்சி அந்தந்த பகுதியில் வந்திருக்கு, தன்னார்வத்தோடு இணையறாங்க. அதனால இந்த பெரும் படையை வச்சு நம்ம களத்துல என்ன செய்ய போறோம் அப்படின்றதான் கடுமையா உழைப்போம். எதிர்காலமே நாம தான். கலங்காதீங்க, அச்சப்படப்படாதீங்க. இந்த அரசியல்வாதிகள் தான் நமக்கு எதிராக இருக்காங்க. எப்படியா அனைத்து மக்களும் நமக்கு ஆதரவா இருக்காங்க. கூட்டணி அமைஞ்சா பார்ப்போம்,
தமிழ்னா மக்களோட கூட்டணி வச்சு அத்தனை பேரும் ஒழிப்போம். இதுதான் இருக்கிற ஒரே தத்துவம். அதனால நம்ம சரியா முறையா களமாடுவோம். எதிர்காலமே நாம தான். அந்த நம்பிக்கையோட நீங்க இருங்க. அடுத்த 5 ஆண்டு 10 ஆண்டுகள் அத்தனை பேரும் மிகப்பெரிய இடத்துல இருந்து மக்களுக்கான சேவை செய்யக்கூடிய இடத்துல நீங்க நகர்த்தப்படுவீங்க. இதை நான் இந்த இடத்துல உறுதியா நான் பதிவு செய்யறேன். நம்பிக்கையோடு களமாடுங்க. உறுதியா வரலாம், நிச்சயமா வரலாம். நன்றி, வணக்கம்.